தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் கோவிலில் 10 நாள் தசரா விழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் கோவிலில் 10 நாள் தசரா விழா கொடியேற்றத்துடன் தற்பொழுது தொடங்குகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவமணி இணைப்பில் இருக்கிறார். சிவமணி, சொல்லுங்க, தசரா விழாவின் முக்கியத்துவம் என்ன, என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்குது? நிச்சயமாக இந்த தசரா திருவிழா அப்படிங்கிறது உலக புகழ் பெற்றது. நீங்க மைசூர் தசரா திருவிழாவுக்கு பிறகு இந்த தசரா திருவிழாங்கிறது தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல பார்க்கப்படுகிறது. தமிழகம் மட்டுமல்லாது மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து சுவாமி தரிசனம் செய்யறாங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வேடம் அணிந்து பல்வேறு வேடங்கள் அணிந்து 10 நாட்கள் விரதம் இருந்த இன்று கொடியேற்றத்துடன் துவங்கக்கூடிய இந்த திருவிழா 10 நாட்கள் நடைபெறுகிறது. இன்று வரக்கூடிய பக்தர்கள் தாங்கள் காப்பு கட்டிக் கொள்கிறார்கள். தொடர்ந்து 10 நாட்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து யாசகம் பெற்று இந்த கோயில் காணிக்கையை கொண்டு செலுத்துகிறார்கள். அதாவது தாங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டும், திருமண தடை, நோய்கள் குணமாகுதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு வேடங்கள் அணியக்கூடிய பக்தர்கள் இந்த கோவிலுக்காக விரதம் இருந்து 10 நாட்கள் விரதம் இருந்து யாசகம் பெற்று இந்த காணிக்கை, அதாவது வரும் 8ஆம் தேதி சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அன்று பல லட்சக்கணக்கான பக்தர்கள், சுமார் 10 லட்சம் பக்தர்கள் இங்கே கூடுவாங்க. இந்த கோவில் குலசேகரப்பட்டினம் தசரா சிகர நிகழ்ச்சி இங்கே இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில நடைபெறும். சுவாமி மகிஷாசுர மர்த்தினி வேடமிட்ட அந்த அம்மன் சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் விழாவினுடைய சிகர நிகழ்ச்சியாக ஆண்டுதோறும் இந்த திருவிழா, இன்று துவங்கக்கூடிய திருவிழா 10 நாட்கள் நடைபெறுகிறது. அடுத்த 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய இந்த திருவிழால நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள், தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வர்றாங்க. 10 நாட்களும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. தற்போது நீங்க கொடிப்பட்டம் அந்த இதுல ஏறக்கூடிய காட்சிகளை நேரலையில பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்றிலிருந்து 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழா மிக சிறப்பு வாய்ந்த விழாவாக பார்க்கப்படுகிறது. காசியா, சிவமணி, இன்று தொடங்கி இன்னும் 10 நாட்களுக்கு இந்த திருவிழா நடைபெற இருக்கிறது. அதனால நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த 10 நாட்களும் பல வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வருவார்கள் அப்படின்னு சொன்னீங்க. பக்தர்களின் வருகையின் வசதிக்காக போக்குவரத்து ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து சாதாரண கோயிலாக இருந்து இப்போது மிக பிரசித்தி பெற்ற கோயிலாக, தென் தமிழகத்துல மிக பிரசித்தி பெற்ற கோயிலாக உருவெடுத்துள்ளது. ஏராளமான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க வரக்கூடிய நிலையில அவர்கள் அனைவரும் செவ்வாடை அணிந்து காப்பு கட்டி விரதம் இருந்து முழுவதுமாக பல்வேறு வேடங்கள் அணிந்து இங்க வர்றாங்க. நாள்தோறும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகிறது. அதோடு பல்வேறு ஆன்மீகம் தொடர்பான நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது. 10ஆவது நாள் திருவிழா வரும் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்று இரவு குலசேகரப்பட்டினம் கடற்கரையில சூர சம்ஹார நிகழ்ச்சி நடைபெறும். அதை பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. இதனையொட்டி தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் விரிவான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. தூத்துக்குடி காவல்துறையை பொறுத்தவரைக்கும் இன்றே பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார், அதாவது இன்றைக்கு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இன்றே 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு நிலையில் ஈடுபட்டு ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணித்து பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாம திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 50க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. அந்த விழாவுடைய சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹார நிகழ்ச்சி என்று, அதாவது தசராவுடைய இறுதி நாள் அன்று 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், சரக டிஐஜி உள்ளிட்ட ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு நிலையில் ஈடுபடுவாங்க. கார்த்திகா,
மைசூருவில் மிக பிரபலமாக கொண்டாடப்படும் தசரா விழா, அதற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் மிக பிரபலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடக்கமாக இன்று கொடியேற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்கினார் சிவமணி. நன்றி.